எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ஈகோ ஸ்டேட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. கிரிட்டிக்கல் பேரண்ட், நர்ச்சரிங் பேரண்ட். யாரெல்லாம் கிரிட்டிக்கல் பேரண்ட் அப்படின்னா, பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் இருக்காங்க, நெகட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் இருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்கள் குழந்தை உங்கள் முன்னாடி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க குழந்தை சொல்கிறாங்க, உனக்கு இதுதான் எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலை அப்படின்னு சொல்கிறது கிரிட்டிக்கல் பேரண்ட்டோட ஈகோ ஸ்டேட்லேருந்து சொல்கிறீங்க அர்த்தம். இதுவே நர்ச்சரிங் பேரண்ட் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சரி விடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், என்ன மிஸ்டேக் வந்து லேர்னிங் எடுத்துக்கோ அப்படின்னு நர்ச்சரிங் பேரண்ட். ரைட்டா? அப்போ கிரிட்டிக்கல் பேரண்ட்டே தப்பு, நர்ச்சரிங் பேரண்ட் நல்லவங்க அப்படியா? அப்படி சொல்ல வரல. ஸோ கிரிட்டிக்கல் பேரண்ட்லேயே பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் இருக்காங்க, நெகட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் இருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக்ஸை அதுலேருந்து லேர்னிங் எடுத்து கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சரி பண்ணுவாங்க. அது பாசிட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்டிங். ஸோ நெகட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட் அவங்க ஹர்ட் பண்ணுறது மட்டுமே அவங்க எய்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹர்ட் ஆகும்போது அவங்க நெகட்டிவ் கிரிட்டிக்கல் பேரண்ட்டில் நம்ம அந்த கேட்டகரி வைக்கிறோம். பேரண்ட் ஈகோ ஸ்டேட் போலவே சைல்டு ஈகோ ஸ்டேட்லேயும் 3 டைப் இருக்குது. ரிபலியஸ் சைல்டு, அடாப்டிவ் சைல்டு, ஃப்ரீ சைல்டு. ரிபலியஸ் சைல்டுங்கிற குழந்தைங்க சரியான அட்டகாசம், சரியான அடம்பிடிப்பாங்கல்ல. ஒரு சில குழந்தைங்க வீட்டில் பார்த்துருப்பீங்க, கீழே விழுந்து பரண்டு அட்டகாசம் பண்ணி வேணும் வேணும் அவ்வளோதான் அவங்களுக்கு. அவங்களாம் ரிபலியஸ் சைல்டு ஈகோ ஸ்டேட்லேருந்து வேலை பண்ணுறாங்க. அடாப்டிவ் சைல்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்களாம் அடாப்டிவ் சைல்டு. அம்மா சொன்னால் கேட்டுப்பான், இல்லைப்பா இந்த ட்ரெஸ் வேணாப்பா அப்புறம் வாங்கி தரணும், ஒன்று குழந்தை கேட்டுக்கோம். அந்த ஈகோ ஸ்டேட் பேர் என்ன தெரியுங்களா? அடாப்டிவ் சைல்டு. நம்ம நிறைய என்ன நினச்சிட்டு இருக்கோம், அடாப்டிவ் சைல்டு ஸ்டேட்டில் நல்ல ஸ்டேட் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ ரெபுலர் சைல்டு எல்லாம் எல்லா ஸ்டேட் அப்படி இல்லை, எல்லாமே ஒரு ஈகோ ஸ்டேட் ஒரு நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைல்டு ஈகோ ஸ்டேட். ஒரு சில குழந்தைங்க பார்த்தா ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாங்க, ஏஞ்சி ஓடுவான் ஆடுவான், எங்கே இருக்க பொது இடத்துக்கு போனாலும் எது இருந்தாலும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவான். ஃபிசிக்கலாக பாடி லாங்குவேஜ் துருத்துன்னு ஹாப்பியாக இருப்பாங்க, வார்த்தைகளும் ஹாப்பியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் எப்போ பார்த்தாலும் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களாம் ஃப்ரீ சைல்டு ஈகோ ஸ்டேட். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஈகோ ஸ்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறது, எப்படி நாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து ஹஸ்பண்ட் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறீங்க, நல்ல ஃபுட்டு சமைக்கிறீங்க, நிறைய விஷயம் நல்லா செய்கிறீங்க, அப்போ கூட ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அது அவரோட மிஸ்டேக் கிடையாது. அவரோட பேரண்டிங் அவருக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு. கிரிட்டிக்கல் பேரண்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பாருங்களேன், நீங்கள் அவங்க சைல்ட்ஹுட் டேஸ் கொஞ்சம் போய் பாருங்களேன், அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் அடல்ட் ஈகோவோட வச்சு ஒரு சீனையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக உங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சாதாரண பார்த்தா அவங்க கோவம் வரும். இப்போ நீங்கள் அடல்ட் ஈகோ தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், என் ஹஸ்பண்ட் காயப்படுத்துகிற என்னைய அப்படி இல்லை, அவருக்கு என்ன பேரண்டிங் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் செக் பண்ணி பாருங்களேன், கிரிட்டிக்கல் பேரண்டிங் ஈகோ தான் கிடச்சிருக்கும். அவங்க நிறையா நல்ல பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட் வந்து இதான் அவங்க தெரியுமா, இதான் செய்வியா, இப்படி தான் செய்வியா அப்படின்னு காயப்படுத்தி இல்லை, அவங்க அது மாதிரி பேரண்டே கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ அதையே உங்க டிபெண்ட் பண்ணுறாங்க, அதுதான் விஷயம். ஸோ அடல்ட் ஈகோ ஸ்டேட் வச்சு பார்த்தீங்கன்னா சரி ஹஸ்பண்ட்க்கு அதான் தெரியும், அவங்களுக்கு தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் பேசுகிறாங்கன்ற போது உங்களுக்கு அடுத்த சூழ்நிலையை இந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாக எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்கள் அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை வச்சு வச்சு ஒரு செய்தியும் பார்க்கும்போது இப்போ எனக்கு என்ன வேணும், அப்படியே சண்டை போடணுமா இல்லை சமாதானமாக கொண்டு போகணுமா அப்படின்னு உங்களால் அழகாக யோசிக்கலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன் சொல்லுங்கள், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. உங்கள் குழந்தைங்களுக்கு டீயோ காஃபியோ சாப்பிட கொடுக்குறீங்க, கீழே கொட்டிட்டாங்க. கீழே கொட்டுறதுங்கிறது ஏதாச்சும் நடந்தது, அது நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே போட்டு டென்ஷன் ஆகி அவனையும் கோவப்படுத்தி அவனை பயம் காமிச்சு குழந்தை பயந்து அரண்டுரும். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் அடல்ட் ஈகோ வச்சுட்டு முன்னாடி வைங்க. அப்போது உங்கள் பேரண்டிங் என்ன கிடச்சி தெரியாது எனக்கு, உங்கள் பேரண்டிங்கில் இதுக்கு பர்மிஷன் இருந்துச்சான்னு தெரியாது. கீழே ஊற்றுனா திட்டுவாங்க, அடிப்பாங்க, நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு பேரண்ட் ஈகோஸ் இருந்தால் தான் கிடச்சிருக்கும். கொஞ்சம் உங்கள் அடல்ட் ஈகோஸை முன்னாடி வச்சு யோசிங்க. குழந்தை வேணும்னு கீழே ஊற்றிருக்குமா? இல்லை, உங்கள் அடல்ட் ஈகோஸ்கிட்ட கேளுங்களேன். அடல்ட் அழகாக சொல்லும், குழந்தை தெரியாமல் தான் போச்சு. அப்போ உங்கள் குழந்தைய பார்த்து ஸ்மைல் பண்ணுங்களேன். குழந்தை அழகாக பயந்து போய் ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாமா, தெரியும் ஆமாம் ஊற்றிட்டோமா அப்படின்னு சொல்லி அழகாக உங்ககிட்ட சரண்டர் ஆகிடும். மறுபடியும் கீழே ஊற்றும் போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுங்கள். எப்போவுமே நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளீன் சிரிச்சிட்டு க்ளீன் பண்ணி பாருங்க, அந்த சிச்சுவேஷன் எவ்வளோ அழகாக மாறும் தெரியுங்களா? ஸோ குழந்தை பயத்துக்கு வெளியே வந்துடுவான். உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, ஊற்றிருச்சு, எப்படியும் க்ளீன் பண்ண போகிறீங்க. ஏன் கோவப்பட்டுட்டு டென்ஷன் ஆகிட்டு குழந்தைய திட்டிட்டு குழந்தைய பயம் காமிச்சிட்டு ஏன் சிச்சுவேஷனை மாற்றணும் அப்படிங்க? ரொம்ப அழகான சிச்சுவேஷன் மாற்ற முடியும் உங்கள் அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை கேட்டு முன்னாடி வச்சு பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ சைல்டு ஈகோ ஸ்டேட்டுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிற பாருங்களேன். டீச்சர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி என்னென்னா, ஒரு சில குழந்தைங்க நம்ம என்ன தான் சொல்லுவீங்க, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், விளாட்ட பண்ணுவான், அங்கே அட்டகாசம் இங்கே அட்டகாசம் பண்ணுவான். அவன் எப்படி தெரியுமா அவன் நம்ம வழிக்கு கொண்டு வருது? உங்கள் அடல்ட்டு முன்னாடி வச்சு கேட்டு பாருங்களேன். நீங்கள் அடல்ட்டாக நின்று சொன்ன கேட்க மாட்டான். நீங்களும் ஃப்ரீ சைல்டாக மாறணும். உங்களுக்குள்ள 2 சைல்டு தான் நீங்களும் குழந்தையாக மாறி அவங்க ஹைட்டுக்கு இறங்கணும்.
அப்போது நீங்கள் சொல்லிப்பாங்களா, நீங்களும் கரெக்டாக விளையாட்டோட சொல்லிப்பாங்களேன், அப்படியே மேம், எஸ் மேம், ஓகே மேம் அப்படின்னு உங்கள் பேச்சு கேட்க ஆரம்பிப்பான். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு போகணும்னா உங்கள் ஈகோ ஸ்டேட்டும் அவன் ஈகோ ஸ்டேட்டும் ஒரே லைனுக்கு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ரொம்ப அழகான சூழ்நிலை உருவாக்க முடியும். டீச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அக்கா தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே உங்கள் ஈகோ ஸ்டேட்டு அவங்க ஈகோ ஸ்டேட் ஒரே மாதிரி வரும்போது ரொம்ப அழகான சூழ்நிலை உருவாக்க முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக அந்த வீடியோ முடிக்க போகிறேன் இப்போ நான். ஏன்னா நிறைய ஈகோ ஸ்டேட் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, நிறைய விஷயங்களை அவங்க கூட தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எதை நீங்கள் முடிவு பண்ணாலும் இந்த வீடியோட கோர் என்ன தெரியுங்களா, அடல்ட் ஈகோ ஸ்டேட்டை முன்னாடி வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படிங்கிறது தான். அடல்ட் ஈகோ ஸ்டேட் என்ன சொல்லுது, இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த சூழ்நிலையை சரியாக கொண்டு போகிறதுக்கு என்ன வேணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சூழ்நிலையும் ரொம்ப அழகான சூழ்நிலையை உங்களால் மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோஸ் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவான ஐடியாஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.